வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32,438 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமு உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே சேரும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா www.rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் இயர், அதாவது கிளிக் இயர் டு அப்ளைன்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதுக்கான டொனேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கீழவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வியூஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இங்கிலீஷில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது நீங்கள் இப்படி கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 1 to level 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிசியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் நோட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28/12/2024 அன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டாங்க. அண்ட் டேட் ஆஃப் பப்ளிஷன் பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் 22/2/2025 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கரெக்ஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. சாரி, விண்டோ கரெக்ஷன் கிடையாது, அது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 7 வரைக்கும் இருக்கும். 18,000 வரைக்கும் உங்களுக்கு இன்டர்னல் பே ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேக்கன்சி 32,438 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஜாப்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் எல்லாருக்கும் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக அதாவது ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க 22/2/2025 அன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். ஓவரால் இந்தியாவில் நீங்கள் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1க்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் சிஎன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் 6 இயரும் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இயர் 6 இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கான கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கும். அந்த சிபிடி டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 250 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூபிஐடி மூலியமாகவோ இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிசி அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் அண்ட் ஃபிசிக்கல் எஃபெக்டிவ் டெஸ்ட்டும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேரில் உங்களுக்கு 20 கொஷினும் இருக்கும். அண்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சப்ஜெக்ட் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபெக்டிவ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 கேஜி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 100 மீட்டர் வந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கேஜி வந்து நீங்கள் தூக்கிட்டு 100 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கடக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தவுட் புட்டிங் அதாவது நீங்கள் அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கீழே இறக்கி வைக்காமல் நீங்கள் வந்து போகணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கோட டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மீட்ரு வந்து 4 நிமிஷம் 15 செகண்ட் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 நிமிஷம் 40 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ரன்னிங் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து இதில் பாஸ் ஆகல. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சான்சஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிசிக்கல் எஃபெக்டிவ் டெஸ்ட் நீங்கள் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ரெக்னென்ட் கேட்டகரி இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும். அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டேபிளேஷன் வந்து எதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னை ரீஜனில் வந்து சென்னை RRB.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியே போதும், உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து வந்துடும். இதுக்கே டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கு நம்ம சென்னை ரீஜனில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 59வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா ரீஜனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே உங்களுக்கு 2000க்கு மேலே வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது 2694 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா S&T மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு அதிகமாக வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1129 வேக்கன்சி வந்து உங்களுக்கு SRயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் UR கேண்டிடேட்டுக்கு வந்து 1089 வேக்கன்சி, SC ST OBC கேண்டிடேட்டுக்கு வந்து 692 வேக்கன்சியும் 98 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா?
ஸோ காய்ஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சேனலில் வந்து எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் வந்து ஓப்பன் ஆனாலும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஷேர் அண்டு லைக்கும் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வாட்சும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயும் வராது. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.